கேவலமல்ல, வெக்கமல்ல, சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தா ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது. நான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்ததை பற்றி குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன், இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன். நீ வீரத்தை பத்தி பேசலாமா? யாருன்னு பேசுறா? எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன். உங்களை போல உங்க கூட்டணி கட்சிகள் அடிமையை வச்சுட்டு இருக்கோம். நாங்க இல்ல, எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. நாயே பேச மாட்டாங்க. உஷாரா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்க வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் உஷாரா இருங்க. தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம ஸ்டாலின், அதாவது கையாலாகாத தற்குறி ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கையாலாகாத தற்குறி தத்தி ஸ்டாலின் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதாவது உண்மையான தியாகிகள் யார் என்றால் அதிமுகவினர் தான். ஏனென்றால் வழக்குகளுக்காக பயந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அவர்கள் காலில் விழுந்து அப்படின்ட்டுலாம் பேசியிருக்காரு. யார் காலில் யார் விழுந்தது டெல்லியில் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சர்க்காரியா முதல் ஸ்பெக்ட்ரம் வரை யார் யார் காலில் விழுந்த கருணாநிதி அப்படின்றது ஊருக்கே தெரியும். வெள்ளை கொடையை தூக்கி கொண்டு ஓடியது யார் அப்படின்றதும் ஊருக்கு உலகத்திற்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது காலில் விழுந்து வழக்கிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நீ போட்டிருக்கிய வழக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே, அந்த வழக்கு ஏன் இன்னும் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறது? நீ சட்டமன்றத்தில் பேசினியே, நீ உன்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்த? கொடநாடு வழக்கு நான் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சில மாதங்களிலேயே முடித்து வைக்கப்படும்னு சொன்னியே, ஏன் இது வரைக்கும் முடிக்க முடியல? யாரை நீ குற்றம் சாட்ட வேண்டும் என்று நினைத்தாயோ அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியவில்லை என்பது தானே உண்மை. காவல்துறை உன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. என்ன கழட்டிக்கிட்டு இருக்க? ஒரு வழக்கில் உன்னால் சிக்க வைக்க முடிந்ததா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை? முடியலல்ல. சட்டமன்றத்தில் நீ முதலமைச்சர் அப்படின்றதையும் மறந்து எங்களை பார்த்து, அதாவது எதிர்கட்சியை பார்த்து கொடநாடு என்னாச்சுன்னு கேட்ட முட்டாள் தானே நீ தானே முதலமைச்சர், நீ தானே அந்த வழக்கை என்னன்னு கவனிக்கணும். சரி, டெல்லியில் இருக்கிற வழக்கை காலில் விழுந்து தப்பித்து கொண்டார் என்றால் தமிழ்நாட்டில் நீ போட்ட வழக்கு, அவர்கள் மீது நீ போட்ட வழக்கு என்ன ஆச்சு? என்ன கழட்டினீங்க? ஏன் ஒன்றும் பிடுங்க முடியல? ஏன்னா அதில் உண்மை இல்லை. நீங்கள் நிறைய கான்ட்ராக்டுகளை கொடுத்தார் அப்படின்ற பேரில் வழக்கு போட்டீங்க. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனீங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அதை வாபஸ் வாங்கினீங்க. ஏன் ஆர்எஸ் பாரதி வாபஸ் வாங்கினா? தொடர வேண்டியதான அந்த வழக்கை? ஏன் உன்னால் முடியல? அது மட்டும் இல்லாமல் வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் பாஜகவுடன் சரண்டர் ஆனார் அப்படின்றத நீ சொல்ல போகிற அப்படின்னா, பாஜகவுடன் நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே போயிருக்கலாமே இணைந்து. உன்னை அகற்ற வேண்டும், உன்னுடைய அராஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற அந்த பொதுநலன் கருதி நாங்கள் திமுக எதிர்ப்பு என்று இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு முயற்சிக்கிறோம் என்று அதிமுக கிளம்பும் என்றால் அது உள்ளபடியே வரவேற்கிறோம். உனக்கு அது சொன்ன உடனே உதறல் எடுத்துருச்சு. அவர் டெல்லிக்கு போன அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நீ தான் சட்டமன்றத்தில் அவர் எதற்காக செல்கிறார், யாரை பார்க்க செல்கிறார், அவர் எதற்காக போகிறாரு, யாரையோ பார்க்க போகிறாரு, உனக்கு என்ன? நீ என்ன கருணாநிதிக்கு டென்ஷனார? ஏன்னா உனக்கு தெரியும் உன் கூட்டு இதோட முடிஞ்சு போயிடும். நீ வச்சுட்டு அந்த லாலா கூட்டணி இருக்குல்ல, அந்த 15 பேர் கூட வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு போனாலும் கூடயே கூட்டு போறியே, அந்த கூட்டணியை வைத்து நீ மக்களை சென்று சந்தித்தால் அந்த கூட்டணி தலைவர்கள் தான் முதலில் செருப்படி வாங்க போகிறார்கள் அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வர போகிறாங்கன்றது தெரியும். அப்போது உன்னுடைய இந்த நாடக ஆட்சி இருக்கு பாரு, இந்த நாடக ஆட்சி முடிவுக்கு வருகிறது அப்படின்றதை தெரிந்து கொண்டு தான் எதையோ உளறிட்டு தியாகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் ஆமாம், அதிமுககாரர் ஒவ்வொருத்தரும் தியாகி தான். ஏன் என்றால் 11 தேர்தல்களில் 7 தேர்தல்களில் உன்னையும் உன் கும்பலையும் உன் அப்பனையும் ஓட ஓட விரட்டியவர்கள் அப்படின்ற அளவுக்கு அவர்கள் தியாகி தான். ஒப்பற்ற தியாகங்களை செய்தவர்கள் தான். அப்படி செய்ததனால்தான் உன் கும்பலை ஓட ஓட விரட்ட முடிந்தது, கூப்பில் உட்கார வைக்க முடிந்தது. மீண்டும் கூப்புக்கு தான் நீ போகிற 2026. இதையும் எழுதி வைத்துக்கொள். ஆனால் உன் அப்பனை தியாகின்னு சொன்னது யார் தெரியுமா? துரைமுருகன். அது என்ன தியாகம் தெரியுமா? முதலிரவு தியாகி. முதலிரவை தியாகம் செய்து அவர் கட்சி பணியில் ஈடுபட்டாராம். அதனால் முதலிரவு தியாகி. நான் சொல்லலை, துரைமுருகன் சொன்னது. காட்பாடி கொள்ளையன் துரைமுருகன் சொன்னது. இவ்வளோ பேசக்கூடிய நீ ஓ மேலே போடப்பட்டிருக்கின்ற வழக்குக்கு
நீ வந்து நீதிமன்றத்தில் போய் நான் நிரபராதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன் நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தில் போய் சொல்வது அப்படின்றது இயல்பு. ஆனால் இந்த நீதிமன்றத்தின் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்து மாநிலத்துக்கு ஓடணும்னு சொல்கிறியே, இந்த அயோக்கியத்தனத்திற்கு என்னன்னு சொல்கிறது? இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கில் கையும் களவுமாக நீயும் உன் கும்பலும் சிக்கிக்கொண்டு விட்டீர்கள் அப்படின்ற நிலையில் நீ என்ன போய் சொல்கிற? உயர் நீதிமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லை. அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை. எந்த அரசாங்கமாவது எங்களுக்கு இந்த உயர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் என்றால் அந்த அரசாங்கம் தொடுக்கின்ற மற்ற வழக்குகளை இந்த உயர் நீதிமன்றம் ஏன் விசாரிக்க வேண்டும்? எல்லா வழக்கையும் நீ மாநிலத்துக்கு வெளில விசாரிச்சுக்க. உனக்கு தான் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லையே. அப்போது நான் நிரபராதி என்று சொல்லி உன்னால் போய் அந்த வழக்காட முடியவில்லை என்பது தெளிவாகிறது. அப்போ வா மீது போடப்பட்டிருக்க வழக்குக்கு முதல்ல என்ன பதில்னு சொல்லு. அவர் யார் காலில் சென்று விழுந்தார்ன்றது இருக்கட்டும், துரைமுருகன் ஞாபகாலில் போய் விழுந்தான், ஏன் திருட்டுத்தனமாக போனான்? செந்தில் பாலாஜி வாரம் போகிறானே, எவன் காலில் விழுறதுக்கு போகிறான்? இவன் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறானா சொல்லாமல் போகிறானா? இதை விளக்குவதற்கு நீ தயாரா? உன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எதுக்கும் பதில் சொல்வதற்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. டாஸ்மாக் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவன் எல்லாம் ஒரு சட்ட அமைச்சர்னு வச்சுருக்க ஒருத்தனை, அவன் ரகுபதி, அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இது அதிமுக காலத்தில் நடந்த ஊழலுக்காக போடப்பட்ட வழக்குன்னு. சரி, அதிமுக காலத்தில் ஊழலுக்காக போடப்பட்ட வழக்குன்னா நீ எதுக்கு அந்த வழக்கை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிற? வழக்கை விசாரிக்க சொல்ல வேண்டியதானே? அதிமுக காலத்தில் போடப்பட்ட வழக்கு, நடந்த ஊழலுக்காக போடப்பட்ட வழக்கு தானே. அதிமுக காலத்தில் நடந்த ஊழலுக்காக போடப்பட்ட வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று திமுக எதற்காக நீதிமன்றத்துக்கு செல்கிறது? திமுக ஏன் நீதிமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறது? எதுக்கு பதில் சொல்லு. எப்படியெல்லாம் வினோதமாக யோசிக்கிறானுங்க பாருங்க. அதாவது இவங்க வந்து செந்தில் பாலாஜி மேலே ஒரு புகார் கொடுப்பாங்களாம், நடவடிக்கை எடுக்கணும்னு போராடுவாங்களாம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுமாம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுமா. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அந்த பக்கம் போயிடுவாராம், திமுக பக்கம். போன உடனே அவர் தியாகியாக மாறிடுவாராம். அவர் மீது போடப்பட்டது வழி வாங்கும் வழக்குன்னு. அப்போ நீ தானே வழக்கு போட சொன்ன? வழக்கு போட சொன்னது நீ, புகார் கொடுத்தது நீ, போராட்டம் நடத்தியது நீ, இத்தனையும் நீ பண்ணிவிட்டு அந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு நீ சொல்லுவேன்னா உன்னை என்ன கணக்கில் சேர்த்துக்கிறது? அப்போது நீ வந்து செய்வது எல்லாமே நாடகம். அந்த நாடகத்தில் நீ மற்றவங்கள பார்த்து பேசுகிற. நாங்கள் போய் யார் காலையும் விழலையே. நாங்கள் ஆட்சி அமைத்த பொழுதும் சரி, ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதும் சரி, யார் காலையும் நாங்கள் விழவில்லை, விழுந்ததாக சரித்திரமும் கிடையாது. எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் காலில் வேணால் நாங்கள் விழுந்திருக்கலாம். ஆனால் மாற்று கட்சியுடைய தலைவர்கள் காலில் போய் விழுந்த வரலாறு எங்களுக்கு கிடையாது. அந்த வரலாறு உங்கள் அப்பனுக்கு உண்டு. சர்க்காரியிலேருந்து ஆரம்பித்து ஸ்பெக்ட்ரம் வரையில், இந்திரா காந்தியிலேருந்து ஆரம்பித்து சோனியா காந்தி வரையில் அப்படி விழுந்த வரலாறு உங்கள் அப்பனுக்கு உண்டு, உனக்கு உண்டு, எங்களுக்கு கிடையாது. நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறோம் என்றால் உன்னை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக தேவைப்படுகிறது என்றெல்லாம் தேவைப்படுகிறது என்று சொல்வதற்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதே பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்வோம் என்றால் அதையும் நெஞ்சுரத்துடன் முகத்தை பார்த்து நாமாம் உங்களுடன் கூட்டணி இல்லை என்று நேர்மையாக சொல்வதற்கும் எங்களுக்கு தயக்கம் கிடையாது. உன்னை போல காங்கிரஸுடன் ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு பாஜகவுடன் ஒரு கள்ள உறவை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் செயல்பட வேண்டிய, அதெல்லாம் உன்னுடைய டிஎன்ஏ. இந்த மாதிரி கள்ள உறவு வைப்பது, ஒரு உறவில் இருந்து கொண்டு இன்னொரு உறவில் இருப்பது, இதெல்லாம் வந்து உன்னுடைய டிஎன்ஏ. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் கூட்டணி என்று வைத்தாலும் அது நேர்மையாக இருக்கும், நாங்கள் கூட்டணியை முறித்து கொண்டாலும் அது நேர்மையாக இருக்கும். எங்களுடன் கூட்டணியில் பயணிக்கக்கூடியவர்கள், எங்களுடன் கூட்டணியில் பயணித்தவர்கள், கூட்டணியில் பயணிக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லோருமே மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள். எங்களுடைய மேடைகளில், அதிமுக மேடைகளில் பேசி கொண்டிருந்த வரையில் வைகோ கம்பீரமாக அந்த கருப்பு துண்டை அப்படி எடுத்து போட்டு பேசுவார். உன்னுடன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உன்னுடைய வேட்டியில் விழுந்த டீயை துடைத்து கொண்டிருந்தார் வைகோ. எங்களுடன் கூட்டணியில் வைத்திருந்த ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் துணிச்சலாக அவருடைய கருத்தை சொல்ல முடியும். உன்னுடன் சேர்ந்தால் உனக்கு அடிமை சாசனம் எழுதி நீ உனக்கு மஞ்சள் துண்டை போடுவதற்கு மட்டும்தான் அவரை தேவைப்படுவார். எங்களுடன் கூட்டணியில் காங்கிரஸ் இருந்த பொழுது அவர்கள் மரியாதையாக நடத்தப்படுவார்கள். அப்படி அவர்கள் அவமரியாதை செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரு தனி கட்சியே உருவாக்கி பிரிந்து சென்றாலும் கூட மீண்டும் எங்களிடம்தான் வருவார்கள். ஏனென்றால் எங்களிடம் வந்தால்தான் மரியாதை.
ஆனால் உன்னுடன் சேர்ந்தால் நீ என்ன சொல்வாய்? மூப்பனாரை பார்த்து குரங்கு என்று சொன்னவர் தான் கருணாநிதி. எந்த மூப்பனாருடைய ஆதரவை வைத்து 96 இவர் ஆட்சிக்கு வந்தாரோ அதே மூப்பனாரை பார்த்து இப்படி பேசியவர் தான் கருணாநிதி. இதே மூப்பனார் பேசி கொண்டிருக்கும் பொழுதே, அவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே வேண்டுமென்றே அவரை நக்கல் செய்யும் வகையில் பாடி ஷேமிங் என்று சொல்வார்கள் அதை ஆங்கிலத்தில். அதாவது ஒரு உடல் உபாதையை நக்கல் செய்வது, உருவக்கேலி செய்வது, இதையெல்லாம் திமுக வழி வழியாக செய்யக்கூடியது. அதே மூப்பனார் பேசி கொண்டிருக்கும் பொழுதே கீழே தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்று வேண்டுமென்றே சன் டிவியில் போட்டது யார்? ஓங்கும்பல் தான். அப்போ உன்னுடன் சேர்ந்தால் திருமாவளவன் எங்களுடன் இருந்த வரையில் திருமாவளவனே பதிவு செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? திருமாவளவன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் நாங்கள் கூட்டணியில் இருந்த பொழுது எங்களை மரியாதையுடன் நடத்தினார். வாங்க திருமா என்று என் கரங்களை பிடித்து உயர்த்தி அந்த போராட்டத்தில் நிற்கும்பொழுது தயங்கி நின்றேன். நான் எப்படி இவரிடம் பேசுவது என்று. வாங்க திருமா பக்கத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி என் கரங்களை உயர்த்தி, அவர் கரங்களால் என் கரங்களை உயர்த்தி நின்று, உங்கள் சகோதரியாக நான் நிற்கிறேன் உங்களுடன் என்று சொன்னார். உன்னால் நிற்க முடியுமா? உன்னால் அதை செய்ய முடியுமா? திருமாவளவனுடைய கொடியை கூட எங்கும் ஏற்றுவதற்கு உன்னுடைய ஆட்கள் அனுமதிப்பதில்லை என்பதுதான் உண்மை. கசப்புக்களுடன் தொடர்புகிறோம் இப்படின்னு சொல்லி தான் உன் கூட்டணியில் இருக்க முடியும். எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தவர்கள் எவரும் அப்படி இருந்தது கிடையாது. அப்போது உண்மையான சுயமரியாதை எங்கே இருக்கிறது? இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் பேசக்கூடியதெல்லாம் கூட அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காக அவர் பேசுகிறார் என்று சொல்லி கடந்து போகக்கூடியது. ஆனால் எங்கள் தலைவர்களை தவறாக பேசினால் நாங்கள் கண்டிப்போம் என்று தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர்த்து நாங்கள் எங்கும் அவரை முடக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னது கிடையாது. அப்போது உண்மையான சுயமரியாதை எங்கே காக்கப்படுகிறது? எங்கள் கூட்டணியில் இருந்தால்தான் காக்கப்படுகிறது. உன் கூட்டணிக்கு வந்தால் இன்ப நிதிக்கு அடிமை சாசனம் வழங்குவது தான் அந்த கூட்டணி தலைவர்களுடைய வேலையாக இருக்கும். அதனால் நீ வழக்கு பற்றிலாம் பேசக்கூடாது. அப்படி பேசணும்னு நினைத்தால், உனக்கு திராணி இருந்தால், உனக்கு தெம்பு இருந்தால், உனக்கு துணிச்சல் இருந்தால், இது எதுவுமே உனக்கு கிடையாதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நீ ஒரு அரசியல் பூத்தடிக்கு பயில்வான். ஆனால் இதெல்லாம் உனக்கு இருக்கும் என்று நீ சொல்லப் போகிறாய் என்றால், மத்திய அரசாங்கம் போட்ட வழக்கை விட்டு மாநில அரசாங்கம் போட்ட வழக்கில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியாத, இயலாத ஒரு கையெறி நிலையில் இருக்கக்கூடிய நபர்தான் நீ என்பதனை மாற்றிக்காட்டு. முடிந்தால் நீ வழக்கை தொடர்ந்து நடத்து. உன்னால் முடியாது என்பதனைத்தான் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த வழக்கில் உண்மை இல்லை, போடப்பட்டதெல்லாம் பொய் வழக்கு. அப்போ நாங்கள் யார் காலில் விழுந்தோம் என்பதனை விட்டுவிடு. மாதவிடாய் ரத்தம் என்பதிலிருந்து ஆரம்பித்து நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சியை தருக என்று சொன்ன வரைக்கும் உங்களுடைய யார் யார் காலில் நீங்கள் விழுந்தீர்கள், உங்களுடைய அசிங்கம் பிடித்த கேவலம் பிடித்த அரசியல் என்ன என்பதனை நாங்கள் அறிவோம். அதனால் இதையெல்லாம் எங்களிடம் சொல்லி கொண்டு வராதே. உங்ககிட்ட கேட்டது ரொம்ப சிம்பிள் கேள்வி. திமுகவுடைய தொண்டர்கள் என்றைக்காவது பலனடைந்திருக்கிறார்களா என்றால், பிரியாணி கடையில் போய் திருட முடியும், பஜ்ஜி கடையில் போய் குஸ்தி போட முடியும். இதை தான் அவர்களால் செய்ய முடியும். அதாவது கீழ்நிலை திருடர்களாக அவர்கள் இருக்க முடியும். மேல்மட்ட திருடர்களாக நீயும் உன் குடும்பமும், உன் குடும்பத்தை அண்டி பிழைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீ வைத்திருக்கின்ற ஒரு திருடனும் அவனது குடும்பமும் இப்படித்தான் இருக்க முடியுமே தவிர்த்து, அடிமட்ட தொண்டன் என்பவன் அவன் கடைசி வரைக்கும் பிக் பாக்கெட்டாகவே சுற்ற வேண்டியதுதான். இதுதான் நீ வைத்திருக்கின்ற கட்சி. இந்த மாதிரியான ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு, ஒரு கிரிமினல் கூடாரத்தை கட்சியாக வைத்துக்கொண்டு நீ எல்லாம் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு யோகியதையும் கிடையாது, தராதரமும் கிடையாது, தகுதியும் கிடையாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.